4 வருஷம் ப்ரோ. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரச்சனை எப்படிலாம் சமாளித்து வந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி சிலாகித்து பேசியிருக்கிறார் ஒருவர். யார் அவர், என்ன பேசியிருக்கார் அப்படி பார்த்துருவோம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாம்பரத்தில் பிரச்சாரம் செய்த போது கண்ணில் தண்ணி வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி அவர் ஜெயலலிதாமையாருடைய மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுகள் அவர் முதல்வராக ஆட்சியை தொடர்னார். அப்படி தொடரும்போது அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார் அப்படிங்கிறத ஒன்னோடாமல் சொல்கிறார். எவ்வளோ 1 2 மொதல் வருஷம் பார்த்தா தண்ணி இல்லை, அடுத்த வருஷம் பார்த்தா புயல் மழை, அதுக்கடுத்தது பார்த்தா கொரோனான்னு ஒன்று வந்து நிற்கிது, வீட்டை யாரும் வெளில வராமல் உங்களை பாதுகாக்கிறது பெரிய பெஜாரான வேலையாக போயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு அவங்க கடந்து வந்த பாதையை சொல்லும்போது நமக்கே தோணும், சல்ல ஃபஸ்ட்டு ஏதோ ஃப்ளுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி டக்குன்னு முதல்வராகி ஜாலியாக ஒரு 4 வருஷம் ஓடலான்னு மனுஷன் ஆசையாக வந்துருப்பார். வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்குற இடத்துலலாம் கண்ணி வெடி வச்ச மாதிரி வருஷம் ஒவ்வொரு டமால் நடந்ததுன்னா அவருக்கும் எப்படி தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறல. அவ்வளோதான். அவங்க கடந்து வந்த பாதைகளை பற்றி பேசும்போது அவர்கிட்ட இருந்த உணர்வுபூர்வமான அந்த கருத்து இருக்குல்ல, அதை நீங்கள் கேட்டே ஆகும். 4 ஆண்டு காலம் நான் ஆட்சி செய்தேன். 4 ஆண்டு காலம் கடுமையான சோதனை. முதல் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட காலம் குடி தண்ணீரை வசதி மக்களுக்கு கொடுத்து தங்க தடையாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2வது புயல், டெல்டா மாவட்டத்தில் கடுமையான புயல், கடுமையா மக்கள் பாதிச்சாங்க. அந்த புயல்ல மீட் எடுக்கிறதுக்குள்ள கொரோனா. 1 வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது வெளியே போக முடிஞ்சுதா? காற்றில் எளிதாக பரவி மக்களை தாக்கக்கூடிய அந்த வைரஸ், அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு என்று கருதி மக்களை வீட்டிலேயே வைத்து பாதுகாத்தோம். அதுக்கடுத்தது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது அவர் ஒரு விளையாட்டு பிள்ளையாகிறாருப்பா. ஊருக்குள்ள 1008 பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைக்கு அமௌண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரோம் நம்ம. அந்த நேரத்தில் சிட்டிக்குள்ளே மெயினான ஏரியாவில் கார் பந்தயம் வச்சு விளாண்டுங்கிறார். யாருக்கு பிரயோஜனம், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது நிறைய பேருக்கு மறந்துருக்கும். எதனால இந்த கார் பந்தயத்தெல்லாம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பூம் பண்ணுறதுக்காகவும் நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம காட்டுறதுக்காகவும் தான் இதை நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரமோஷன், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். இது வருஷத்தில் நடக்கிறது தப்பு கிடையாது. இதனால் நமக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாகும், சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுவாங்க, அதை பேணி பாதுகாக்கிறதுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஊரில் நடக்கிறது ஒரு பக்கம் நல்லதும் கூட. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி பட்ஜெட்டுக்கு தட்டுப்பாடாக இருக்கிற நேரத்தில் இது தேவையா அப்படிங்கிற கேள்வியும் சில நேரத்தில் வரும் சில பேர் மனசில். இது எப்படியோ இது நீங்கள் இந்த விமர்சனத்தை உங்கள் பார்வைக்கு விட்டுறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத கேளுங்க. திரு உதயநிதி வந்தார் பாவம். அவர் என்னாரு, கார் பந்தயம் விடுறார். நாட்டுக்கு அதே முக்கியம். நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கல, புதிய கல்லூரிகளால் கொடுக்க முடியல, விலைவாசி குறைக்க முடியல, சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியல. இப்படிப்பட்ட காலத்தில் சென்னை மாநகரத்தில் கார் பந்தயம் நடத்துறார். பல 100 கோடி ரூபாயில கார் பந்தயம் நடத்துறார். யார் விட்டு பணம்? மக்களுடைய வரி பணம். இது எதற்காவது செலவழிச்சு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டாந்தா வரவேற்கலாம். அதுக்கு அடுத்தது அப்பாவுக்கு பேனா வைக்கிறாங்க. பேனா வைங்க, நான் வேண்டாங்கல்ல. எழுதாத பேனா நடுக்காட்டில் வச்சு எட்ட பண்ண போறேன். எழுதாத பேனாவை 82 கோடியில நடுக்கடல வைக்க வேணுமா? யார் விட்டு பணம்? உங்க பணம் தானே. ஏன் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு 8000 கோடி அவருடைய ட்ரஸ்ட்ல இருக்குது. ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அதுல எடுத்து வெயி. யார் வேண்டாங்கிறான்? சரி, அப்படியே வைக்கிறாங்க கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பாவுக்கு வைக்கலாம்னு ஆசைப்பட்டா கூட அவருடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாண்ட, அது அங்க நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க பீச்சில், அங்க போய் ஒரு 2 கோடியில பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? எப்படி மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வது என்பதை பாருங்க. அதுக்கடுத்ததாக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அடிக்கடி சொல்றார் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி இதை கிண்டல் பண்ணியிருக்காரு. இது வழக்கமான பழைய காமெடி கிண்டல் தான். உடனே என்ன சொல்லுவாங்க, இது சட்டமன்ற தேர்தலுங்க, டெல்லிக்கு இதில் என்னங்க வேலை, டெல்லிக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம், இங்கே யார் உங்களுக்கு எதிரின்றதை பாருங்க அப்படின்ற மாதிரி
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழைய ஜோக்கு ஒன்று போட்டுக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. இது புதுசாக அப்படின்னு கேட்டால் இது வந்து லாஜிக்கல் பாயிண்டில் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இதை முன்னெடுத்து வைப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் அப்படின்னு ஏன் டிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்கன்றது நமக்கு புரியும். நம்மள என்னமோ இப்படி விரல வாயில் வச்சுட்டு பால் புட்டிக்காக வெயிட் பண்ணுகிற பச்சை குழந்த மாதிரி எல்லாரும் நினச்சின்னு லாஜிக்காக பேசி நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சின்னுக்கிறாங்க. அரசியலை மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்குறாங்க, அவங்களுக்கு நல்லா புரியுது. இன்ஃபேக்ட் அரசியல்வாதிகளை விட அரசியல் மக்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த லாஜிக்கல் பாயிண்ட் சர்க்காசம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரில. இப்போ அந்த சர்க்காசத்தை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கே வந்து டக்குன்னு டிவி மாற்றலாம்னு தோணுனா வாய்ப்பு இருக்குது. பட் மாற்றிடாதீங்க, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வருது. நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்குதான். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் வச்சுக்கிட்டு நாட்டில் என்ன செய்யுது? ஐயா, தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். டெல்லிக்கே நடக்குது, அவருக்கு மறதி சாஸ்தி. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் டெல்லிக்கு நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல். ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுது நான் அந்த தாமிரத்தில் பேசிட்டு இருக்கிறேன், இதையாவது பார்த்து இனி நீங்க இது மாதிரி இனிமேல் இப்படிப்பட்ட கருத்து சொல்லாம தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் யார் உங்களை எதிர்க்கின்றார். அதுக்கடுத்தது அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை டிஎம்கே அட்டாக் பண்றது என்ன, அடப்பாங்க நீங்க ஒரு பாஜக அடிமாய் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி சொல்லும் போது இவங்க என்ன கவுண்டர் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. திமுக மட்டும் பாஜகவோட கூட்டணியே வைக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணி வச்சதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் திமுக வந்து டெல்லிக்கு போனது அவங்க கேபினட் மினிஸ்டரில் மினிஸ்டராக இருக்கிறதுனால மினிஸ்டர் வேலையை பார்க்குறதுக்கு போவாங்க. கூட்டணிக்கு யாருக்கு எந்த சீட்டு கொடுக்கணும்னு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு போக மாட்டாங்கல்ல, எல்லாத்தை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கெலாம் போக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நாங்களில் ஊரில் இருக்கிற திமுக சப்போர்ட்டர்ஸ் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுல அப்புறம் பாயிண்ட் இருக்கா இல்லையா, டெல்லிக்கு பொசுக்குன்னு தேர்தலுக்கு முன்னாடி போயிட்டு வந்தால் எல்லாருக்கும் அந்த டவுட் வரும். ஸோ இதை இன்னும் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களும் திமுகவை சார்ந்த மூத்த தலைவர்கள், அப்போ இருந்த தலைவர்கள்லாம் வந்துட்டு நம்ம அப்போ பாஜக தலைவராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை நடுவில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து இது பேப்பர்லாம் ரெஃபரன்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டி, இங்கே பாருங்கள் எப்படி ஜாலரா அடிக்கிறாங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி ஜாலரா அடிக்கிறாங்க பாருங்கள். கூட்டணியில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஜாலரான்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டி, இதுதான் சொல்கிறேன், அரசியல் புரிதல் மக்களுக்கு வேறு மாதிரி வேறு லீக்கில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் காட்டி இப்படிலாம் இருந்தாங்க அந்த கூட்டணியெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு திமுக என்ன சொல்லுவேன், அப்பா நாங்களாம் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், திருப்பி வெளில வந்துட்டோம், ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க நான் பண்ண மிகப்பெரிய தவறு பாஜகவோட கூட்டணி வச்சதுதான்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க, இன்றைக்கும் கிடையாது என்றைக்குமே கிடையாது பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு திருப்பி போய் கூட்டணி வச்சுருக்கிறீங்க, நாங்கள் அதுக்கப்புறம் போய் கூட்டணி வச்சோமா அப்படின்னு திமுக திருப்பி கேட்டால் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது, லைம்லைட்டுக்குள்ளே இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணுதுப்பா. எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, நாங்கள் அடிமைனா 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக எம்பியில் போட்டிட்டாங்களே. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்தியில் திமுக அமைச்சராக இருந்தார். அடுத்த 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தது இல்லைங்க. அப்ப அவர்களாம் கூட்டணி வச்சா அடிமை இல்ல, நாங்க கூட்டணி வச்சா அடிமை. பாருங்க ஒரு போட்டோ எப்படி அவை அடிமையா இருந்தாங்க.